அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள் சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும் நம் வெளிநாட்டவர்களுக்கு முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அனைவருக்கும் இச்செய்திகளை ஃபார்வர்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடலுக்கு போகிறது எல்லோருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடல் மாசுபடுத்துபவர்களுக்கும் 6 மாத திரை தண்டனை. அதாவது கடற்கரையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது மாசுபடுத்தினாலோ இல்லை குப்பைகளை கொட்டினாலோ அங்கே என்ன செய்யப்படுது அப்படின்னா அவருக்கு 200 தினார் அபராதம் அளிக்கப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாலியாவில் முத்தன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 30 வருட வாழ்க்கையை இப்போ என்ன செய்யுது அப்படின்னா அதிகமான வெப்பங்கள், அதிகமான உலர் குழாய், அதாவது தண்ணி குழாயெல்லாம் உடஞ்சி இருக்கிறதுனால இப்போ அந்த இடத்துலேருந்து வெளிநாட்டவர்கள் அதிக பேர் வெளியேற இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷோக்கு பகுதியில் 106 கடைகள் மற்றும் வசதிகள் மூடப்பட்டன. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீ பாதுகாப்பு மீறல்களுக்காக ஷோக் ஏரியாவில் அதனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் நடத்தியதன் காரணமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஷோக்கில் 106 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இதில் எத்தனை வெளிநாட்டவர்கள் அங்கே பணி செய்தார்கள் என்று புரியல. அடுத்த செய்தி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஃபாஹில் இப்போ பார்த்திங்கன்னா பெனதிஸ்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இப்போ ஃபாஹில் சாலை மூடப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது மெஷால் பகுதியிலேருந்து அல்ஃபனதிஸ் அது வரைக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அடைச்சிருக்காங்க. இப்போ 4 ரோடாக இருக்கிறது இப்போ 2 ரோடாக தான் இருக்குது. அதனால் வாகன ஓட்டிகள் 40ஆம் நம்பரை தேடிக்கொண்டு அங்கேருந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இன்னொரு விஷயம், நான் இதில் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். இந்த லிங்க்கில் பாருங்கள், அதாவது இந்த சூன் விசா எப்படி எடுக்கப்படுகிறது, அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு லிங்க் வழியாக நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்கில் நீங்கள் போய் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, குவைத்தில் இப்போ அதிகமான விசாக்கள் இறக்கப்படுகிறது. அந்த விசாக்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்ற ஒரு விஷயத்தை ஒரு திட்டவட்டமாக ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு அவர்களை சரியாக கண்காணிக்குமாறு யூசுப் அல் சபா அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த செயல்பாடு திட்டவட்டமாக நடக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும். நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.